ஏசா வல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வில் வித்தையில் அவன் வல்லவன், வனாந்திரவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்த வீரனே சொல்லலாம் அவனை. இவனை பத்தி சொன்னோம்னா அவன் என்ன பட்டு யாக்கோபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். குணசாலியும் கூடாரவாசி. 25-27 நீங்க அதை வாசிக்க முடியும். அவன் குணசாலியும் கூடாரவாசியும். அவனுக்கு எதுவுமே தெரியாது, யுத்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா அண்ணனுக்கோ எல்லாமே தெரியும். அப்ப எந்த அளவுக்கு இவன் பயந்து கலங்கி போயிருப்பான் பாருங்க. நான் சொல்றேன், என் சகோதரனாக ஏசாவுக்கு என் கைக்கு என்னை தப்புவையும் ஆண்டோடத்துல கேட்கிறாரு, என்ன தப்பையும் அவன் கிட்ட இருந்து. அவன் வந்து என் பிள்ளையையும் தாய்மார்களையும் முறியடிப்பானே. நான் ஒரு பேரோடு வந்த ஏசா என்ன செய்தான் வாசிக்கலாமா? 33வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 33 1 2 3 4 நான் வாசிக்கிறேன். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு அவன் செய்த காரியம் என்னன்னா, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைக்கிறான். எப்படி பிரிக்கிறான் பாருங்க. பணிவிடைக்காரிகளை அவர்கள் பிள்ளைகளையும் முதல் இடத்துல வைக்கிறான், லேயாளையும் அவள் பிள்ளைகளை இடையில வைக்கிறான், 3வது ராகேலையும் யோசேப்பையும் கடைசி இடத்துல வைக்கிறான். அந்த அளவுக்கு ராகேல் மேல பிரியம். 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, என்னங்க ஓடி வராரா? எதுக்கு ஓடி வராரு சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தழுவி. 4வது வசனம், அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து. அங்க சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இருவரும். என்னங்க இது, கொன்னு போடுவேன்னு நினைச்சவன் இங்க சூழ்நிலை எவ்வளவு அழகா மாறுது பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் அடுத்து நிறுத்த முடியாது. லாபான் தடுக்கணும்னு வந்து நின்னா, ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். கர்த்தர் இங்க சூழ்நிலையே மாத்துறார். ஹல்லேலூயா. இவனுடைய கலக்கத்தை மாத்துறாரு. எந்த அண்ணன் கொன்று போடுவேன்னு சொன்னானோ அதே அண்ணன் இவனை கட்டி பிடிச்சு அணைத்து இருவரும் அழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை அற்புதமாய் அதிசயமாய் மாற்றுகிறார்.